வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதுப்பாளையம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுகசாமி திருக்கோவிலின் மண்டல அபிஷேக நிறைவு விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் புதுப்பாளையம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுகசாமி திருக்கோவில் உள்ளது. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலில் உள்ள மூலவர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுகசாமி மரகத பச்சை கல்லால் ஆன சிலைகள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வாறு சிறப்புமிக்க இத்திருக்கோவிலில் வலம்புரி விநாயகர், சிவபெருமான், நாகாத்தம்மன், நவகிரகங்கள், வழித்துணை விநாயகர் ஆகிய பிரகார மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்து கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலை மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்தனர். கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து 48 நாட்கள் சிறப்பாக மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் நிறைவு நாளான இன்று திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர் நியாயம் ஜே ராஜேந்திரன் தலைமையில் திருக்கோவிலின் குருக்கள் காங்கேய குருக்கள், விஸ்வநாதன் குருக்கள் ஆகியோர் முன்னிலையில் வேலூர் செண்பாக்கம் நடராஜ குருக்கள் 108 சங்காபிஷேகம் மற்றும் சத்ரு சம்ஹார யாகம் உள்ளிட்டவைகளை சிறப்பாக செய்தார். இதை முன்னிட்டு மகா பூர்ணாகுதி சங்கல்பம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் பிரகார புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பால், தயிர், பன்னீர், இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் மகா அபிஷேகம், மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம், பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. மாலை பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ ஆறுமுகசாமி மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காலை, மதியம், இரவு திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுப்பாளையம் கிராமத்தார், கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். कामकामाय मुख्यं कामेश्वरो वै